சமூக நீதி. தந்தை பெரியார் வழியில் வந்த இந்த திராவிட மாடல் அரசு சமூக நீதியை நிலைநாட்டிட தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. தமிழ்நாட்டை கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக சமூக நீதி பாதையில் நடைபெற்றிட வழிநடத்தி அதன் மூலம் மதவாத அரசியலை தடுத்து நிறுத்திய பெருமை தந்தை பெரியார் அவர்களையே சாரும். தமிழ்நாட்டின் எல்லையில் தந்தை பெரியார் இன்னமும் காவல் காத்து வருகிறார் என்ற ஒரு செய்திதான் வடக்கிலிருந்து வரும் புழுதி காற்றை தடுத்து நிறுத்துகிறது. தமிழ்நாடு ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக ஏன் தனித்துவமாக சாதி மத பாகுபாடுகளுக்கு இடம் கொடுக்காமல் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்று யோசித்து பார்த்தால் அதற்கெல்லாம் ஒரே காரணம் சமூக நீதி அடிப்படையிலான திராவிட மாடல் அரசின் கொள்கைகள்தான். தந்தை பெரியார் போன்றே தாமாக சிந்தித்து சிறந்த கருத்துக்களை தெரிவிக்கும் மாபெரும் சிந்தனையாளர்கள் நம்மிடையே தோன்றியது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த ஒரு அரிய நல்வாய்ப்பாகும். தந்தை பெரியாரின் சிந்தனைகளை பண்டிதருக்கும் பாமரருக்கும் ஏற்ற வகையில் சமூக நீதி உரையாடலாக நிகழ்த்தி காட்டியவர் பேரறிஞர் அண்ணா. தந்தை பெரியாரின் சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இந்த முப்பெரும் தலைவர்களின் வழிவந்து தமிழ்நாட்டின் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு சவால்களையும் நெருக்கடிகளையும் இந்த காலகட்டத்தில் எதிர்கொண்டு தமிழ்நாட்டின் சமூக நீதி பயணத்தை தொடர்ந்து நிகழ்த்தி வருபவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். பெரியாரின் சிந்தனை, அண்ணாவின் சொல், கலைஞரின் செயல், முதல்வரின் உழைப்பு என்ற இந்த 4 தலைவர்களின் தனிப்பெரும் தன்மையால் தான் தமிழ்நாட்டு மக்கள் நாள்தோறும் நிம்மதியாக உறங்கச் செல்கிறார்கள். சமூகத்தின் அனைத்து நிலைகளிலும் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கோடு தனது தள்ளாத வயதிலும் உழைத்திட்ட தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள் ஒன்றை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எடுத்திட முயன்றார். அது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டம். எனினும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பல தடைகள், சோதனைகள் வந்தன. அவற்றையெல்லாம் கடந்து இந்த அரசு பதவியேற்ற 100வது நாளிலேயே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் கீழ் முறையாக பயிற்சி பெற்ற 29 அர்ச்சகர் பள்ளி மாணவர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு திருக்கோவில்களிலும் பணியமர்த்தப்பட்ட வரலாற்று நிகழ்வு நடைபெற்றது. அது மட்டுமல்ல, அன்றைய தினம் பணி நியமனம் பெற்ற பெண் ஓதுவார் ஒருவர் சென்னை அருகிலே உள்ள மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் திருக்கோவிலில் அடுத்த நாள் காலை பொழுதில் தேமதுர தமிழோசையுடன் மனமுருகி பாடிய தேவார பாடுகள் உலகெங்கும் எதிரொலித்தன. தந்தை பெரியார் நெஞ்சில் தைத்த முள்ளை அகற்ற முயன்ற தந்தையின் முயற்சியை தனையன் வெற்றிகரமாக முடித்து வைத்தார். சமூக ஏற்றத்தாழ்வுகளை அகற்றிடும் நோக்கில் முன்வைக்கப்படும் சமூக நீதி கருத்துக்களின் புதிய பரிமாணங்களை வகுத்திடும் நோக்கில் பெண்கள், பழங்குடியினர், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் உரிய பங்கினை இந்த அரசு தொடர்ந்து வழங்கி வந்திருக்கிறது. சமூக ஏற்றத்தாழ்வும் ஏழ்மையும் ஒன்றிணைந்தால் ஏற்படும் விளைவுகள் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு நலத்திட்டங்கள், வட சென்னை வளர்ச்சி திட்டம், கலைஞர் கைவினை திட்டம் என பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது நமது அரசு. ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால் சமூக நீதி காக்க நமது அரசு என்றென்றும் தொடர்ந்து போராடும்.